ஹாய் ஹலோ செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பூண்டு சாதம் எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செய்றதுன்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த டிஷ்ஷ கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து பேன்ல வந்து ஆயில் விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு வந்து சேர்த்துக்கிறோம். அப்புறம் முந்திரி வந்து நான் 2ஆ உடைச்சு 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் நல்லா வந்து இத வதங்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆயிறக்கூடாது கடலைப்பருப்பு. அப்பவுமே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம், சின்ன வெங்காயத்த நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நறுக்கி இதுல வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப மைன்யூட்டா நறுக்க வேணாம். அது ஏன்னா கடிப்படும்போது தான் அது வந்து சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10லருந்து 15 பல் பூண்ட வந்துட்டு நல்லா வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆ அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து இது எல்லாமே வதக்குற அளவு கொஞ்சம் டைம் எடுத்து இத வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஈஸியா வந்து உங்களுக்கு வதங்கும். அதே மாரி நீங்க அப்ப போடும்போதே வந்துட்டு நீங்க வந்து தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிட்டா உங்களுக்கு இன்னும் வசதியா இருக்கும். அதுக்கப்புறம் மறந்து போகாது உங்களுக்கு போட்டோமா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆ நீங்க வந்துட்டு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. வதங்கின பிறகு சேர்த்துக்கோங்க. இல்லன்னா மசாலா கருகிரும். ஸோ வந்து மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா சைடுமே எல்லா வெங்காயத்துலயுமே நல்லா பட்டுருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கிளறி விட்ட பிறகு அது பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து இதில வந்து ஏற்கனவே வந்து ரைஸ் வந்துட்டு செஞ்சு அத வந்து ஆற வச்சிருக்கோம். ஸோ அந்த ரைஸ வந்து இதோட சேர்த்துக்கோங்க. ஆற வச்ச ரைஸ் சேருங்க. அதே மாரி ஒரு சின்ன டிப் என்னன்னா, நம்ம வந்து சிம்ல வச்சுட்டே நம்ம ரைஸ் சேர்க்கும்போது, அது வந்து உதிரி உதிரியாவே இருக்கும். ஸோ உடையாது. அதனால வந்துட்டு இந்த ட்ரிக்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. சிம்ல வச்சுட்டே நான் வந்து கிளறி விட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கீழ இருந்து எடுத்து எடுத்து மேல போடுங்க. ஒரேடியா நீங்க மேல வச்சீங்கன்னா, சாதம் வந்து ஒடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இல்லாம நல்லா கீழ இருந்து எடுத்து எடுத்து போடுங்க. இப்போ நம்ம சாதம் வந்து நல்லா கிளறியாச்சு. ஸோ நல்லா இருக்கு. சாதம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும். ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியா, குயிக்கா இதோட பொட்டேட்டோ வச்சு நீங்க சர்வ் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு ரெசிபியா இருக்கும். ஸோ பொட்டேட்டோ ரெசிபியும் சீக்கிரம் ஷேர் பண்றேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. டாட்டா ஃபிரெண்ட்ஸ்.